அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம பாதம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கதை பார்த்துட்ருக்குறோம். அதாவது விரிவானம் பார்த்துட்ருக்குறோம். சரியா? அவர் அந்த செருப்பு தைக்கிறவர் என்ன பண்ணார், டெய்லி அந்த சிறுமி கொடுத்த செருப்பை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தார். இப்படியே பண்ணிட்டு இருந்தார். மறுநாள் பகலில் உடன் தொழில் செய்யும் நபரிடம் இந்த காலனியில் விசித்திரம் பற்றி சொல்ல அவர் தன் வழக்காலை பொருத்தி பார்த்தார். அதாவது அந்த காலனி யார் போட்டாலுமே அவங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணார், அந்த காலனியோட விசித்திரத்தை பற்றி சொன்னார். சரியா? இச்செய்தி நகரில் எல்லாத்துக்குமே பரவியது. அந்த காலனியை போட்டு பார்க்க ஆசை கொண்ட பலரும் தினமும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், தமக்கும் சரியாக உள்ளதை கண்டு அதிசயித்து போயினர். அந்த காலனி ஒரு வயது குழந்தை முதல் வயசானது வரை, அதாவது ஒரு வயசுலேருந்து வயசானவங்க வரை எல்லாருக்குமே பொருந்துவதாக இருந்தது. சரியா? அதை காலில் அணிந்தவுடன் அவங்களுக்கு என்னது, மனதுக்கு ஒரு மகிழ்ச்சி, மனதுக்குள் காலடிகள் பரவுவது போல் ஒரு மகிழ்ச்சி. ரைட்டா? பனியின் மிருது அதாவது பனி எப்படி இருக்கும், அப்படி சாஃப்டாக மிருதுவாக இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இப்போ இருந்த எல்லாருமே அந்த செருப்பு போட்டோன்னா அப்படி என்ன செஞ்சாங்க, தன் மனதிற்குள் நினைத்து கொண்டார்கள். அவர் வராது போன காலனிக்குரிய சிறுமியை நினைத்து கொண்டார். சரி, அவர் இந்த சிறுமி கொடுத்துட்டு போனான், இன்னும் நம்ம கொடுக்கல அப்படின்னு அந்த மாறிங்கிறவர் நினச்சிக்கிட்டார். சரியா? கோடை காலம் பிறந்தது. எண்ணற்ற சிறுமிகளும் பெண்களும் ஆண்களும் அந்த விந்தை காலனியை அணிந்து பார்த்து போயினர். அதை அணிந்து பார்க்க அவர்களே பணம் தரவும் தொடங்கினர். தினசரியாக பணம் பெருகி கொண்டே போனது. வருடங்கள் புரண்டன. அவர் பசு 2 வாங்கினார், வீடு கட்டி கொண்டார். வாழ்வின் நிலை உயர்ந்து கொண்டே போனது. இப்போதும் அந்த சிறுமி வரக்கூடும் என்று பலர் முகத்தின் ஊடையும் அவளை தேடிக்கொண்டிருந்தார். அவருக்கு அந்த சிறுமியிடம் அந்த செருப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சிறுமி வருவா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருக்கிறான். சரியா? அவர் வருவதற்கு முன்பாகவே காலையில் பலர் மரத்தடியில் அவருக்காக காத்து நிற்பார்கள், அணிந்து பார்ப்பார்கள். என்ன செய்வாங்க, அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் பீரிடும், களைத்து போவார்கள். அப்புறம் என்ன செய்வாங்க, இப்படியாக மாறி 30 வருடம் கடந்து போனது. அந்த வருடம் மழைக்காலம் உரத்து பெய்தது. ஒரு இரவில் காலனியோடு திரும்பும்போது அதை திருட முனைந்த இருவர் தடியால் தாக்க, அவருக்கு வயசாயிடுச்சு இல்லையா, அதனால் பலமிழந்து கத்தி கீழே விழுந்துட்டார். யாரோ அவரை காப்பாற்றினார்கள். காலனி திருடு போகவில்லை. அவர் வச்சிருந்த அந்த சிறுமியோட காலனி திருடு போகவில்லை. ஆனால் தலையில் பட்ட அடி அவரை பலவீனமடைய செய்தது. வீட்டை விட்டு வெளியேறி நடக்க முடியாதவராகி போனார். அந்த சிறுமிக்காக அவர் மனம் காத்து கொண்டே இருந்தது. தனது மரணத்தின் முன்பு ஒரு தரமாவது அவளை சந்திக்க முடியாதோ என்ற ஏக்கம் அவரிடம் இருந்தது. தான் அவளால் உயர்வு அடைந்ததற்கான கடனை, அதாவது சுமந்தபடி மறிக்க வேண்டும் என்பது, மறிக்கிறதுனா இறந்து போக வேண்டும் என்பது அவரோட வேதனையாக இருந்தது. பார்வையாளர்கள் அவரை என்ன செஞ்சாங்க, வீடு தேடி வந்து பார்த்துட்டு போனாங்க. ஒரு மழை இரவில் பார்வையாளர் யாரும் போய் முடிந்த யாரும் அப்படின்னா எல்லாருமே போயிடுச்சு. முடிஞ்ச பிறகு கதவை மூடி யாரோ உள்ளே திரும்பும்போது யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்குது. கதவை திறந்தபடி காலையில் வாருங்கள் என சொன்னார். மத்திய வயதில் ஒரு பெண் அணைந்தபடி நின்றிருந்தாள். அவள் தன் தனிமான குரலில், வெகு தாமதமாகிவிட்டது, எனது காலனியை தைத்து விட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரியா? அப்போ அவளை அடையாளம் கண்டுவிட்டார் மாறி. அதே சிறுமி, அதே பெண் தன் கையில் இருந்த கூடையிலிருந்து சிவப்பு நிற இடக்கால் காலனியை எடுத்து அவர் முன்னே காட்டி சொன்னாள், இதுதான் என்னோட காலனி, எனது வலது கால் தான், நான் உங்களுக்கு வலது காலனியை தான் உங்களுக்கு தைக்க கொடுத்தேன், அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி நினைவிருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் தலையாடியபடி தன்னிடம் இருந்த காலனியை எடுத்து துடைத்து அவளிடம் காட்டினார். அவர் கைகளில் தந்தபடி அதன் விந்தையை எடுத்து சொன்னார், இந்த காலனி உலகின் எல்லா பாதங்களுக்கும் பொருந்துகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரியா? அவள் ஆச்சரியமின்றி தலையாட்டினால் தன்னிடம் இருந்த நாணயம் எதையோ அவரிடம் கூலியாக கொடுத்துவிட்டு கூடையில் அந்த காலனியை போட்டாள். அவர்கிட்ட இந்த காலனியை வாங்கி கூடையில் போட்டுட்டாள். இந்த சொத்து வாழ்வு யாவும் அவள் தந்தது தான். அவள் யார் என அறிய அவளாக கேட்டார். பதிலற்று சிரித்தபடி மீண்டும் மலையில் வெளியேறி சென்று விட்டாள். தெருவின் விளக்கு கம்பம் அருகே நின்ற அவள் கூடையில் இருந்த 2 காலணிகளையும் எடுத்து தரையிலிட்டு காலில் அணிய முயன்றாள். அவள் கொண்டு வந்த இடது காலணி சரியாக பொருந்தியது. தைத்து வாங்கின வலது காலணி அணிந்தபோது அது பொருந்தவில்லை, சிறியதாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிக்கிறாங்க. சரியா? இந்த கதை யார் எழுதுனா அப்படின்னு சொன்னால் எஸ் ராமகிருஷ்ணன், தற்கால தமிழ் எழுத்தாளர்கள் குறிப்பிடத்தக்கவர்.
நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரைகள், சிறுவர் இலக்கியங்கள், இவருடைய படைப்புகள் நீள்கின்றன இப்படி நிறைய எழுதியிருக்கிறாரு. உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள் முதலிய ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார். இக்கதை தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. சரியா? இப்போ இந்த கதையை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? இப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன வீட்டு பாடம் அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள் 3வது வினா கேட்டிருக்காங்க பாருங்கள். மாரிக்கு கிடைத்தது போன்று காலணி உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு எழுதி அனுப்புங்க. சரியா? மாரிக்கு ஒரு காலனி கிடச்சிச்சில்ல, அது மாறி காலனி உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு எழுதி அனுப்பணும். சரியா? எழுதி உங்கள் வகுப்பு ஆசிரியருக்கு அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.